அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த எளிமையான 3 வார்த்தையை சொல்லி பாருங்கள். நீங்கள் மனதார ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அது மின்னல் வேகத்தில் கிடைத்துவிடும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காகவும் அதிர்ஷ்டம் பெருக்கெடுக்கவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வார்த்தை கூட கிடையாதுங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இந்த வார்த்தைகளை சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த அதிசக்தி வாய்ந்த வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 9 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே தெளிவா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. மேலும் சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த தகவலை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதல் விஷயம், ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். பிறகு கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 9ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த வார்த்தைகளை சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தைகளை சொல்லணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் நம்ம பார்க்க போறோம். இதை வேதிக் ஸ்விட்ச் வேர்ட்னு நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தைகள் ஆங்கிலம் கிடையாதுங்க, சமஸ்கிருத தழுவல். உச்சரிப்பதற்கு மிகவும் எளிமையான வார்த்தைகளாக இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய
வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 3 வார்த்தைகளை சொல்ல போறவங்க நல்லா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்க மனதார உணர்வு பூர்வமாக நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அப்படியே நடந்துவிடும். சோ நீங்க எதிர்மறையான நெகட்டிவான விஷயங்களை பற்றி ரொம்ப ஆழமா நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில எந்த விஷயமெல்லாம் நடக்க கூடாதோ, உங்களுக்கு வேண்டாமோ அதை பற்றியெல்லாம் யோசிக்க கூடாதுங்க. அதையெல்லாம் நீங்க ஆழமாக நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். சோ நீங்க முழுமையா பாசிட்டிவா இருக்கணும். உங்களுக்கு எது தேவையோ, எது கிடைக்கணுமோ, உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதை பற்றி நீங்க ரொம்ப ஆசையா மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை உச்சரிக்கணும். அப்படி நீங்க நினைக்கும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது மின்னல் வேகத்தில் நடைபெறும். இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை குறைந்தபட்சம் 48 நாட்களுக்கு 48 டேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஆச்சரியமான பலன்கள் கிடைக்கும். அதற்கு பிறகு நீங்களே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. நம்ம வாழ்நாள் முழுவதுமே இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். ஏன்னா எப்பவுமே நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும். அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் முதல் 48 நாட்களுக்கு பிரேக் எடுக்காமல், இடைவெளி இல்லாமல் இந்த வார்த்தைகளை தினமுமே நீங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும். அதை தொடர்ந்து சொல்லணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அதே போல குறிப்பிட்ட நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாது. எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து சொல்லுங்க. நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லலாம், அல்லது காலையில் நீங்க எழுந்த உடனேயே சொல்லலாம், அல்லது எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்துல சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. உணர்வு பூர்வமாக உணர்ந்து சந்தோஷமாக இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். அதே போல 10 நிமிஷம் தொடர்ந்து சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. காலையில ஒரு 5 நிமிடம், மதியம், மாலை அல்லது இரவு நேரத்துல ஒரு 5 நிமிடம்னு இது போல பிரிச்சு கூட நீங்க சொல்லலாம். அல்லது ஒரே டைம்ல நான் சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா அதையும் சொல்லலாம். இது உங்களுடைய விருப்பம். ஒரு 48 நாளைக்கு நீங்க சங்கல்பம் மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த 48 நாட்களும் நான் சந்தோஷமான விஷயத்தை தான் நினைக்க போறேன். என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ, எது எனக்கு வேணுமோ அதை மட்டுமே நான் உணர்வு பூர்வமா ஃபீல் பண்ண போறேன்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துட்டு இந்த வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிங்க. இதை விட சிம்பிளான ஒரு மெத்தட் கிடையாதுங்க. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் கட்டாயமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். எந்த நாள், எந்த கிழமை வேணாலும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்லாதீங்க. ரிலாக்ஸ்டா பொறுமையா நீங்க சொல்லுங்க. உச்சரிக்க வேண்டிய அந்த சூட்சமமான வார்த்தைகள் இஷ்ட பிரியத்தே ததாஸ்து, இஷ்ட பிரியத்தே ததாஸ்து, இஷ்ட பிரியத்தே ததாஸ்து, இஷ்ட பிரியத்தே ததாஸ்து, இஷ்ட பிரியத்தே ததாஸ்து. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சுலபமான ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவை. ஆரம்பத்துல நீங்க ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வார்த்தை பலன்கள் கொடுக்க ஆரம்பிக்குதுன்னு. பிறகு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை, நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயம் என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது கட்டாயம் நடந்தே தீரும். எந்த நாள், எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.